இவங்களுக்கு வந்து வீடு, வாகனம், யோகம், அதே மாதிரி மனை வாங்குறது எல்லாமே வந்து அமையும். அதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இவங்க வந்து பெட்டராகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி பெட்டர்னா, இவங்க இவங்க வந்து ஒன்று ஆசைப்பட்டு போவாங்க. பட் கடைசி நிமிஷத்தில் வேற ஒருத்தவங்க கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அதே ரேட்டுக்கு பெட்டரானு கிடைச்சிடும். இவங்க வந்து ஒரு பட்ஜெட் வச்சுருக்காங்க, ஃபார் எக்ஸ் பட்ஜெட் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து இவங்களால ஒரு 2 BHK தான் வாங்க முடியுது. பட் அங்கே போயெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணுறப்போ அதே காசுக்கு அதை விட பெட்டரான ஒரு 3 BHK இவங்களுக்கு அமையும். அந்த மாதிரி வாய்ப்பு வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, செகண்ட் தாட்டே இல்லாமல். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு நல்லா வரும். ஸோ வீடு, வாகனம், யோகம், அதே மண்மனை வாங்குறது இதெல்லாமே நல்லா செட் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் இது வரைக்கும் வந்து லக்ஸுரி சம்மந்தப்பட்டு உங்களை ஈடுபடல, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போகல அப்படின்னா போக ட்ரை பண்ணுங்க. ஒரு ட்ரிப்பு போகல அப்படின்னு ஒரு டூரு இல்லைன்னா லெஷராக, அதாவது காசு செலவு பண்ணி அங்கே போய் சாப்பிட்டு தூங்கிட்டு வரணும், என்ஜாய் பண்ணணும். இது வந்து இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல, டென்ஷன் இல்லாமல் ஒரு ஹாலிடே மாதிரி நிம்மதியாக இருக்கும். இது வரைக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணல, அந்த மாதிரி ஐடியா இல்லைன்னா தயவு செஞ்சு உங்களால் முடியும், மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் கூட முடியும்னா பண்ணுங்க. அது போயிட்டு வந்தாவே உங்களுக்கு பெரிய சேஞ்ச் கிடைக்கும். காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கிறப்போ, எந்த வித ரொட்டீன் ஒர்க்கும் இல்லாதப்போ, நீங்கள் தனியாக இருக்கிறப்போ, உங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள் இருக்கப்போ உங்களோட தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும், ரீச் வேறு மாதிரி இருக்கும்.